மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர். ஆனால் மக்களுக்கு தெரியாமலே போன ஒரு பாடலாசிரியர். தவறான பழக்க வழக்கங்களால் தன்னுடைய திரை வாழ்க்கையையும் சரி, இந்த உலக வாழ்க்கையும் சரி இழந்தவர் காமாட்சி அவர்கள். அந்த காமாட்சி அவர்கள் இறந்துட்டாரு அப்படிங்கக்கூடிய தகவல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு வருது. வந்த உடனே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த காமாட்சி அவர்களை வைத்திருக்கக்கூடிய அந்த டி நகர் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போனால் அந்த பாடியை தூக்கக்கூட ஆள் இல்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒருவருடைய அந்த இறந்த உடலை தூக்கி சுமந்திருப்பார்கள் என்றால் அது இந்த காமாட்சி அவர்களுடைய உடல் தான். அங்கே யார் யார் தூக்குறான்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், வி.கே. ராமசாமி, கே.ஆர். ராமசாமி, எஸ்.எஸ்.ஆர் இவங்க தான் சேர்ந்து கொண்டு போய் அந்த இறுதி சடங்குகள்லாம் செய்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல இதை பதிவு பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா கலைஞானம் தான் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து ஐயா கலைஞானம் அவர்களிடம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டாங்களாம், அண்ணனுக்கு ஏதாவது கடன் இருக்கா அப்படின்னு. அப்போது கலைஞானம் ஐயா சொல்லியிருக்காங்க, ஒரு 1000 ரூபா கடன் இருக்குது அப்படின்னு. அப்படியா, நாளைக்கு வந்து ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைஞானம் ஐயா மறுநாளே போய் மக்கள் திலகம் அவர்களுடைய அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. அங்கே அவங்களுடைய அண்ணன் சக்கரபாணி ஐயா இருந்திருக்கிறாங்க. ஒரு 1000 ரூபாயை கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்து அந்த காமாட்சி அவர்களுக்கு என்ன கடன் இருந்தோ அந்த கடனை கொடுத்துருக்குறாங்க.